அடுத்ததா சிம்மராசி. சிம்மராசிக்கு இந்த வருஷமே கொஞ்சம் சிங்கமே தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி தான் இருக்கு. ஹரி ஸ்டைலில் தானே சிம்மராசி சொல்லுவாங்க. ஹரி இப்படி சொல்ல மாட்டாரு, சிம்மராசி. சிம்மராசி சிம்மராசி அதான் இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும், அவங்க வாழ்க்கை எப்படி கடந்து போகும், அவங்கள சுற்றி என்னென்ன விஷயங்கள் இருக்கும்? சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் இவர்களுக்காக பிறந்தவர்களே கிடையாது. இவர்கள் மற்றவர்களுக்காக பிறந்தவர்கள்னு சொல்லலாம். இவர்களோட நோக்கம் கூட பார்த்தீங்கன்னா லாட்ஜி கட்டுறது, திருமண மண்டபம் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது, மக்கள் நன்மைக்காக யோசிக்கிற ஒரு ஆட்கள் இவங்க. எப்படி ஒரு சிங்கம் ஒரு காட்டில் ஆட்சி பண்ணுதோ அந்த மாதிரி இவங்க எல்லாத்துக்கும் லீடராக இருக்கணும்னு நினைக்கிற ஒரு ஜெயலலிதா. ஆமாம், இவங்க அந்த மாதிரிலாம் இவங்களோட குணமே அப்படி தான் இருக்கும். மக நட்சத்திர சிம்மராசி இவங்களோட குணமே அப்படி தான் இருக்கும். ஸோ இவர்கள் 24 மணி நேரமும் தான் அப்படிங்கிற எண்ணத்தில் இருப்பாங்க. சிம்மராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடந்திருக்கும் அப்படின்னா, பெரும்பாலும் இவர்கள் லைஃப்பில் இவர்களுக்கு மீனத்துக்கு 2-3 ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் ஈவெண்ட்ஸ்லாம் சொல்ல முடியாது. சிம்மராசிக்காரர்கள் எங்கே வேணால் ட்ராவல் பண்ணுறவங்க, சின்ன வயசுலேருந்து அப்பா அம்மாவை நிறையா பிரிஞ்சிருக்கிறவங்க, அண்ணா தம்பியை நிறையா பிரிஞ்சிருக்க தனித்து செயல்படுற ஆட்கள். அதனால் இவங்களுக்குன்னு ஒரு முகவரின்னு ஒன்று கிடையாது. இவங்க இப்படி தான் இருப்பாங்க அப்படி தான் இருப்பாங்கலாம் கிடையாது. இவங்களுக்கு ஒரு டெரிட்டரியில் ஒன்றும் கிடையாது. இவங்க இஷ்டப்பட்டபடி வாழ்வாங்க. இவங்க சிம்மராசிக்காரங்களை கேரக்டரைஸ் பண்ணவே முடியல. இவங்க இப்படி தான் அப்படிங்கிற கேரக்டரைஸே பண்ண முடியல. ஒரு சின்ன மேட்டரை வேணால் கேரக்டரைஸ் பண்ணலாம். சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் ஹாஸ்டலில் வளர்கிறாங்க. பெரும்பாலும் வீட்டை விட்டு தனியாக தான் போய் படிக்கிறாங்க. பெரும்பாலும் இவங்களுடைய இளமை காலங்களில் அப்பா அம்மாவை, தங்கச்சியை, அக்கா, அண்ணா எல்லாரையும் பிரிகிறாங்க. பெரும்பாலும் சிம்மராசிக்காரர்கள் வாழ்க்கையில் காதல் திருமணம் தான் பண்ணுறாங்க. அதாவது தன்னிச்சையான முடிவு எடுக்கிற எல்லாம் இவங்க தான். பெரும்பாலும் மது விரும்பிகளாக இருக்காங்க. சிம்மராசிக்காரர்கள் பெரும்பாலும் கேம்பிளிங்கும் பண்ணுவாங்க. என்ன வேணால் பண்ணுவாங்க. இவங்க யார் பற்றி கேட்க மாட்டாங்க. கேம்பிளிங்கு இப்படி இதை தூக்கி அதில் போட்டால் 2 கோடி வந்துடும். தைரியமாக பண்ணுவாங்க. இவங்க யாராவது அட்வைஸ் சொன்னால் கேட்குறது கிடையாது. அதேமாதிரி சிம்மராசிக்காரங்க தனக்குன்னு ஒரு வாடகை வீடு இருந்தால் கூட பெரும்பாலும் அவங்க ஒரு வீட்டை ரெண்ட் அந்த வீட்டில் அவங்க தங்கவே மாட்டாங்க. பெரும்பாலும் ட்ராவலில் இருப்பாங்க. அப்படி சில பேர் சொந்த வீடு வேறு இடத்துல இருக்கும், இவங்க வாடகை வீட்டில் இருப்பாங்க. ஆனால் சொந்த வீட்டில் போய் ட்ராவல் பண்ணவே முடியாது. அந்த இடத்துல தங்கவே முடியாது. அங்கே வாழவே விடாது. சொந்த வீடு வாங்கினது தான் பெருசாக சும்மா கிடக்குது இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஆனால் அந்த சொந்த வீட்டில் படுத்துக்கிற சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இதுதான் உயர் பதவியை கொடுக்கவே மாட்டாங்க சிம்மராசிக்காரர்கள். கடைசி வரைக்கும் அந்த நாளுக்குடைய செவ்வாய் பாதகாதிபதிங்கிறதுனால உயர்கல்வி. அம்மாவும் ப்ராப்ளம், அப்பாவும் ப்ராப்ளம், 2 பேரும் இல்லாத ஒரு ராசி தான் சிம்மராசி. அதான் சொல்கிறேன், தனித்து வந்தாச்சு, தான் மட்டும்தான் தான் நினைக்கிறது தான், அடிபட்டு உதப்பட்டு கற்றுக்கிறது தான் சிம்மராசி. சிம்மராசிக்காரர்கள் லைஃப்பில் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கிறது இல்லை. அவங்களும் கல்யாணம் பண்ணிக்கிட்டால் ஒய்ஃபு அவங்களுக்கு 2ஆவதாக ஒருத்தர் கூட பழகிட்டு இருப்பாங்க. அவங்க கூட தான் சந்தோஷமாக இருப்பாங்க. மனைவி கூட பழகிறத விட இன்னொருத்தரோட பழகுவாங்க. அதுதான் அவங்க மனசுக்கு, அதாவது இதுக்காக மற்றவர்களுக்காக ஒரு திருமணம், மனதிற்காக ஒரு திருமணம், அப்படி தான் அவங்க வாழ்க்கை இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக புத்தகம் எழுதுவாங்க. சிம்மராசிக்காரங்க புக் எழுதாதவங்க கமெண்டில் போடுங்க. புக் எழுதுறது ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. தேடி கண்டுபிடிச்சி ஒரு புத்தகம் எழுதுவாங்க. இது என்னோட படைப்பா இந்த உலகத்தில் இருக்கட்டும். ஓகே, காலம் சென்ற பின் திருக்குறள் மாதிரி இது எல்லாரும் படிப்பாங்க. அது எவனும் படிக்க அது எவனும் படிக்க மாட்டாங்க, வேற விஷயம். ஆனால் அவங்க தன்னோட ரெஜிஸ்டராக அதை பண்ணிட்டு போவாங்க. நான் வாழ்ந்த வாழ்க்கைன்னு ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போவாங்க. சிம்மராசிக்காரர்கள் பெருந்தாலும் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தையை கொஞ்சிறதே கிடையாது. அந்த குழந்தை சின்ன வயசுலலாம் தனியாக தான் வளரும். அந்த குழந்தை பார்த்தாலே காண்டாகிற ராசினா சிம்மராசி தான். அது தனியாக இல்லை, காண்டாகிறதுன்னு இல்லை. அந்த குழந்தைக்கு அப்பா பெரும்பாலும் கூட இருக்கிறது இல்லை. தூங்கினதுக்கப்புறம் தான் வேலை விட்டு வருவாங்க. அது தூங்கிட்டு இருக்கும்போதே வேலை விட்டு காலைல கிளம்பி போயிடுவாங்க. அப்பாவை பார்க்குறதே சண்டேஸ் தான். அப்பயும் ஒரு ஃபோனில் பிஸியாக இருப்பார். அந்த மாதிரி குழந்தைய ரொம்ப மிஸ் பண்ணுவார் சிம்மராசிக்காரர்கள். பெரும்பாலும் ஷேர் மார்க்கெட்டில் தோற்று போகிற அத்தனை பேர் சிம்மராசிக்காரங்க தான். சிம்மராசிக்காரங்க கால் வலிச்சுக்கிட்டே இருக்கும். இவங்களுக்கு கை கால் பிடிச்சி விடுறது ஒரு ஆள் கூடவே இருக்கணும். எப்போ பார்த்தாலும் மசாஜ் விரும்பிகள் இவங்க. கை கால் பிடிச்சி விடணும், முக்கியமாக காலை பிடிச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். கால் மேலே இவருக்கு ரொம்ப, ஏன்னா சனி ஜென்ம எதிரி. சிம்மராசிக்காரங்க கடன் எப்போ பார்த்தாலும் ஹாஸ்பிட்டல். இவங்க இப்போ ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருப்பாங்க. சிம்மராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு சர்ச் இருக்கும். சிம்மராசிக்காரங்க எங்கே இருக்காங்களோ அங்கே ஒரு மெடிக்கல் சென்டர், ஒரு ஃபார்மசி ஒன்று இருக்கும். இவங்க எங்கே இருக்காங்களோ அங்கே கிறிஸ்டியானிட்டி சவுண்டு அவங்க காதில் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதாவது எப்படின்னா வீட்டில் ஜப கூட்டம், அல்லது அந்த இடத்துல நேரம் 12 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அந்த வாய்ஸ் இவங்க வீட்டில் கேட்கும். அல்லது ரொம்ப சிலர் வீட்டு வாய்ஸில் பக்கத்தில் மசூதி, தர்கா அந்த சவுண்டு கேட்கும். ஆனால் பிற மொழி சம்பந்தம் நான் கேட்குறதுன்னா பிற மதத்தவர்களுடைய அனுஷ்டானங்கள், அவங்களுடைய வழிபாட்டுகளை இவங்க டெய்லி கேட்பாங்க. காலைல எந்திரிச்சு டிவைனாக இருக்கும் சார், பள்ளிவாசலில் தொழுவாங்க, கேட்டுட்டு தான் சார் எந்திரிப்பேன்னு அதை அப்படி சொல்லுவாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் மதத்தை தாண்டி மற்ற மதத்தினுடைய சிந்தனைகள் அப்படி இருக்கும். சிம்மராசிக்காரங்க மற்ற மதமாக இருந்தால் இந்து மதத்தை கேட்பாங்க. அந்த மாதிரி ஏதோ ஒரு மதம், மற்ற மதங்களை நேசிக்கக்கூடியவர்கள் இவர்கள். பெரும்பாலும் தமிழ் பற்றுடைய அத்தனை பேர் சிம்மராசிக்காரங்க தான். தமிழுக்காக உயிர் கொடுப்பேன்னு சொல்கிற அத்தனை பேர் இவங்க தான். கதை, கவிதை, கட்டுரை எல்லாம் இவங்க தான். இவங்க ஏதாவது வாட்ஸ்அப்பில் நோட் எழுதுனா கூட அது ஒரு அரச கட்டளை மாதிரியே தான் அனுப்புவாங்க.
ஹரி நாளை முதல் நீ 10 மணிக்கு என்னை சந்திப்பாயாக, இது மாதிரி தான் எழுதுவார். ஓஹோ, அது கட்டளையா ஒரு ஆர்டரா இருக்கும். ஆர்டரா இருக்கும். அதே மாதிரி இன்று முதல் இது சொல்லுது என்று அறிவிக்கப்படுகிறது அப்படி சொல்லுவாங்க. ஏன்டா இப்படி அப்படின்னா இவர்கள் பேசுவதே அப்படிதான் பேசுவாங்க. மத்தியானம் தெளிவா பேசண்டா. இனி கத்திரிக்காய் குழம்பு என்பது இங்கு மறுக்கப்படுகிறது, இனி வரும் நாளில் அது தவிர்க்கப்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு இன்னமும் ஒரு கம்பெனி வச்சிருந்து அந்த கம்பெனியில் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குற மாதிரியே ஃபேமிலிக்குள்ளேயே பேசிட்டு இருப்பாங்க. கண்டிப்பா. இவங்களோட இவ்வளோ விஷயங்கள் சொன்னோம். ரொம்ப பாசிட்டிவ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? பாசிட்டிவ் இவங்களோட பாசிட்டிவ், இவங்களை தோக்கடிக்க ஒருத்தன் பிறந்து வரணும். இவங்களை ஏன்னா சிங்கங்கிறதுனால இவர் தான் ராஜா. இவங்க தோத்து போனதா சரித்திரமே கிடையாது. இவங்க எப்பயுமே ஜெயிக்கக்கூடியவர்கள். அந்த வின்னிங் ஆட்டிடியூடு தான் இவங்களோட ஸ்பெஷல். இவங்க ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க எவ்வளோ தோல்வி வந்தாலும் அதை பற்றி 10 பைசாவுக்கு சட்டை பண்ண மாட்டாங்க. அதுதான் இவங்களோட பெரிய பலம். இவங்க தன்னைத்தானே ரீடிஃபைன் பண்ணிப்பாங்க. ஏன்னா அவங்க அந்த இமேஜ்லேயே இருக்க விரும்புவாங்க. சிம்மராசிக்காரர்கள் அவங்கள ஈஸியாக அவங்கள சரி பண்ணிடலாம். டைவர்ஸ் கேஸாக இருக்கட்டும், அல்லது குடிப்பழக்கமாக இருக்கட்டும், அல்லது வேறு ஏதாவது தவறான தொடர்பு ஏதாவது இருந்தாங்கன்னா, நீ யார், உன் பெருமை என்ன, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையான்னு கேட்டால் போதும், அவ்வளோதான், எல்லாத்தையும் கீழே போட்டுருவாங்க. இவங்க பெருமை போயிடுச்சுன்னா பிராணனை விட்டுருவாங்க, அவ்வளோதான். ஓகே, இவங்களுக்கு அந்த பெருமையிலே இருக்கணும். அந்த கெத்துலேயே அந்த பெருமை போயிடுச்சுன்னா உயிர் விட்டுருவாங்க, அவ்வளோதான். அந்த பெருமை மட்டும் போயிடக்கூடாது. இவங்களை பார்த்து எல்லாரும் அண்ணே வணக்கண்ணே அப்படிங்கிறோம், அந்த பெருமையிலே இருப்பாங்க. அதுக்காக எவ்வளோ லட்சம் வேணால் செலவு பண்ணுவாங்க. இவங்களுக்கு அந்த பெருமை இதில் இருக்க, அதுதான் வீக்னஸ். இவங்களை ஈஸியாக புகழ்ந்து இவங்க கையில் இருக்கிறது எல்லாத்தையும் பிடிக்கலாம். ஓகே, அண்ணன் வாழ்க அண்ணன் வாழ்கன்னா எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. ஓகே, அதான் இவங்க ப்ராப்ளம்.